Hi guys, welcome to Tamil Coding Academy. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல லோக்கல் ஸ்டோரேஜ், செக்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் குக்கீஸ். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரௌசர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ப்ரௌசர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் ஒரு லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா. ஸோ ஒரு LMSலேயே போயிட்டு நான் இப்போ ஒரு லாகின் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட் லாகினா இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட் லாகின் ரைட் நோ இதில் ஒர்க் ஆகாது. அதனால ஸோ லாகின் அஸ் அட்மின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ADMIN அட்மின் அப்படின்னு போட்டு நான் லாகின் கொடுக்குறேன். கண்டிப்பாக எனக்கு அட்மின் பாஸ்வேர்ட் வேணும். ஓகே, ஸோ அட்மின் அட்மின் பாஸ்வேர்ட், அட்மின் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கணும், தென் பாஸ்வேர்ட். ஓகே, சொல்லிக்கிட்டே போடுவேன் எப்பயுமே பாஸ்வேர்டு, அதனால. ஓகே, பாஸ்வேர்டே பார்த்துட்டீங்க, ரைட்டு. ஓகே, ஸோ லாகின். ஓகே, ஸோ இப்போ நம்ம அட்மின் லாகின் பண்ணியாச்சு. ஓகே, ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மின் பேஜ் இருக்கும். அட்மின்ல போயிட்டு உங்களால் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறது, ஃபேக்கல்ட்டி ஆட் பண்ணுறது, உங்களுக்கு ப்ராசஸ் அட்டண்டன்ஸ் போடுறது, மார்க் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இந்த இடத்துக்கிட்ட பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாகின் ப்ராசஸ் அப்படின்னு இருந்தால், ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல அந்த லாகின் எனக்கு திரும்பி அப்படியே இருக்கும் இல்லையா? ஒரு லோடிங் ஒன்று ஆகுது பார்த்தீங்களா? ஆஃப்டர் தட் லோடிங் எனக்கு அந்த லாகின் அப்படியே இருக்குது. அந்த லாகின் டேட்டா எனக்கு எரேஸ் ஆகுது. இதெல்லாம் எப்படி ப்ரோ பாசிபிளாக இருக்குன்னா, ஸ்டோரேஜ் சிஸ்டமால தான் பாசிபிளாக இருக்குது. ப்ரௌசர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட ஸ்டோரேஜ் என்னும் போது நமக்கு வேரியபிளில் ஒரு டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் ப்ரௌசர் ஸ்டோரேஜ் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்பெக்ட் டாப்குள்ளே போன உடனே இங்கே எலமெண்ட், கன்சோல், சோர்ஸ்ன்னு இருக்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ், செக்ஷன் ஸ்டோரேஜ், குக்கி ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ். லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது இட்ஸ் ஸ்டோரேஜ் சிஸ்டம், லோக்கலாக நம்ம ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைன் அவுட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ சைன் அவுட் பண்ண சொல்ல கிளியர் பண்ணி காமிக்கிறேன் ஃபைனலி. ஓகே, ஸோ செக்ஷன் ஸ்டோரேஜ். இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ்ன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் சிம்பிள், ஆனால் இதுக்கு டைமர் இருக்கும். ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸில் எக்ஸ்பைரி ஆகிடணும் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன்னா 10 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும், ஸோ உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடும். இப்போ 1 ஹவரில் எனக்கு லாக் அவுட் ஆகிடணும் அப்படின்னு கொடுக்குறேன்னா 1 ஹவரில் லாக் அவுட் ஆகிடும். அப்படி இல்லையா, 1 டேக்கு ஒரு வாட்டி லாக் அவுட் ஆகணும்னு கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக 1 டேக்கு ஒரு வாட்டி லாக் அவுட் ஆகிடும். திரும்பி 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியாது, லாகின் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ணுவீங்க ஆஃப்டர் த 24 ஹவர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஆக்ட் பண்ணும். ஓகே, தென் குக்கீஸ் அப்படின்றது இதுவுமே ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஸோ இம்பார்ட்டன்ட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹெட்னாலே இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா பிரெயின் அங்கே தானே இருக்கு. அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல நம்ம பாடியில் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், ஹெட்லையும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹெட்ல எந்த மாதிரியான டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுவோம்னா நம்மளோட சைட்டோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ யார் லாகின் பண்ணுறோம், அட்மின் லாகின் பண்ணுறாங்களா, ஃபேக்கல்ட்டி லாகின் பண்ணுறாங்களா, ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணுறாங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் இதில் இருக்கும். இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துக்கிட்ட நமக்கு ஒரு டோக்கன் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ jwt.io அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அந்த டோக்கனை நான் பேஸ்ட் பண்ணனா இங்கே பாருங்க, இப்போ லாகின் பண்ணியிருக்கிறது யாரு, அட்மின். ஓகேவா? நீங்களும் லாகின் பண்ணிட்டு போய் பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட உங்களோட ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் ஐடி, தென் இங்கே ஸ்டூடெண்ட் இருக்கும். ஓகே, அட்மின்ல லாகின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ல லாகின் பண்ணுங்க. தென் இங்கே ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, இப்போ தான் நான் லாகின் பண்ணேன். ஸோ இன்னைக்கு டே April 3, 2024, 19:45. ஓகே, ஸோ டைமை சொல்கிறேன், 19 hours 45 minutes 54 seconds லாகின் பண்ணியிருக்கேன். எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, ஸோ நாளைக்கு இதே டைமில், ஸோ April 4 நாளைக்கு சேம் அதே 19:45 என்ன ஆகும், 19 hours 45 hours அது எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ 24 hours ஒன்ஸ் நான் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ஈவன் தோ அட்மினாக இருந்தாலும் நான் லாகின் பண்ணிட்டேன்னா 24 hours நான் திரும்பி லாகின் பண்ண தேவையில்லை. ஆனால் லாக் அவுட் பண்ணிட்டேன்னா இது டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ லாக் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, குக்கீஸாக இருக்கட்டும், லோக்கல் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஆனால் இங்கே நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, உங்களால் குக்கீஸில் அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ண முடியாது.
ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜில் அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அதுக்கு ஜிபி கணக்கில் ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ லிமிட்டட் தான். இட்ஸ் 10 MB, 5 MB, ஓகே, 1 MB அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, தென் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு எதுக்கெல்லாம் ப்ரோ இது யூஸ் பண்ணுறோம்? ஓகே, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தேன். இந்த இடத்துக்கிட்ட லோக்கல் ஸ்டோரேஜை நான் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு டேட்டாவை பேக்எண்ட்லேருந்து வாங்கி அந்த டேட்டாவை என்ன யார் லாகின் பண்ணியிருக்கா, அட்மின் லாகின் பண்ணியிருக்காங்களா, ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணியிருக்காங்களா, ஃபேக்கல்டி லாகின் பண்ணியிருக்காங்களா, விசிட்டர் லாகின் பண்ணியிருக்காங்களான்ட்டு இந்த ரோல் பேஸ்ட் அத்தன்டிஃபிகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதெல்லாமே நம்ம டோக்கனாக ஜென்ரேட் பண்ணி அந்த டோக்கனை என்ன பண்ணிப்போம், செட் பண்ணிப்போம் ஒரு இடத்துல. ஸோ இது மட்டும் தான் செட் பண்ண முடியுமா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது. ஒரு டேட்டாவை கூட செட் பண்ண முடியும். ஒரு 100 டேட்டா எம்ப்ளாயி டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த டேட்டா அப்படியே இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி டேட்டாவை லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் செட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டோக்கன்ஸ், சீக்ரெட் கோட்ஸ் அதெல்லாம் தான் செட் பண்ணலாம் ப்ரௌசரில். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் இதில் செட் பண்ணியிருந்தீங்களா, ஒருவேளை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலோ இல்லை ப்ரௌசரில் விட்டு சைன் அவுட் பண்ணிட்டாலோ அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே என்ன ஆகும், எரேஸ் ஆகிடும். அதனால் இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர், யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எங்கே ப்ரோ ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர். நீங்கள் என்ன க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை வேறு எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதில் ஸ்டோர் ஆகும். இப்படி பாருங்க, கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்ற மாதிரி நம்ம ப்ரௌசிங் டேட்டா கிளியர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கேச்சஸையும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியில் எப்படி நமக்கு டேட்டாலாம் சேவ் ஆகுதோ, என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட கேச்சஸ், ஓகே, குக்கீஸ், லோக்கல் ஸ்டோரேஜ், செக்ஷன் ஸ்டோரேஜ், இந்த 3 ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்கும் உங்களோட பேக்எண்டோட சர்வர் சீக்ரெட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றத. இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் சிம்பிளா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பட்டன் இருக்கு. ஸோ சேவ் பட்டன், ரிட்ரைவ் பட்டன் அண்ட் ரிமூவ் பட்டன் அப்படின்ற மாதிரி இங்கே 3 பட்டன் இருக்கு. ஓகே, ஸோ document.getElementById சேவ் பட்டன், document.getElementById ரிட்ரைவ் பட்டன், document.getElementById ரிமூவ் பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் போயிட்டு என்டையர் எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் ஈவெண்ட் லிசனர் கொடுக்குறேன். எப்போல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணும். எப்போல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணணும். லைக் வைஸ் இதுக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கிட்ட சேவ், ரிட்ரைவ், ரிமூவ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் நான் கன்சோல் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ நான் கன்சோலில் போகிறேன். கன்சோலில் எனக்கு எதுவும் இல்லை ஸ்டார்டிங்கில். ஓகே, ஸோ அகெயின் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு கன்சோலில் எனக்கு என்ன இருக்குது, ஜான் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இது போயிட்டு எனக்கு செட் பண்ணுது. ஓகே, தென் இப்போ இதுவே நான் அப்ளிகேஷன் அப்படின்னு போனேன்னா, ஸோ உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் இல்லையா, அது document.getElementById லோக்கல் ஸ்டோரேஜில் செட் ஐட்டம் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துக்கிட்ட சேவ் ஆகும். நேம் இந்த இடத்துல நேம்னு போட்டு இந்த இடத்துல ஜான் அப்படின்னு போட்டு சேவ் ஆகும். ஓகேவா? நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணல, ட்ரைமி பட்டன் எதுவும் இல்லைன்றதால நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க முடியல. ஸோ லைவாக ரியாக்டில் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் எடுத்து விஎஸ் கோடில் ட்ரை பண்ணாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிட்ரைவ் பட்டன், அதனால தான் கன்சோல் போட்டிருக்கு இந்த இடத்துக்கிட்ட. இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, சேவ் பண்ணிட்டீங்க. நேமை திரும்பி ரிட்ரைவ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ரிட்ரைவ் பண்ணுறேன், எனக்கு நல்லுன்னு வருது. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் ஜானுன்னு வரும். இப்போ சேவ் பண்ண நேம் இங்கே வருதா, அது லோக்கல் ஸ்டோரேஜில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிட்டேன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷனில் நேம்ன்றது. ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, நேம்ன்றது ஒர்க் ஆகுது. ஓகே, தென் இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் ரிமூவ் கொடுக்குறேன், லோக்கல் ஸ்டோரேஜில் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? கூல் இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் இல்லை, எந்த ஒரு டேட்டா டைப்பாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் என்ன பண்ண முடியும், நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே லிமிடேஷன்ஸ் இருக்குது லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட 2 to 10 MB அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ கேபி கணக்கு தான் இருக்கும். அதிகமாக நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு thousands of எம்ப்ளாயி டேட்டாவே கேபி கணக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கும் ஸ்டோர் பண்ண. இந்த இடத்துக்கிட்ட நான் இப்போ ஜஸ்ட் நேம், அதாவது ஒரு வேல்யூ இருக்கணும் கண்டிப்பாக. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், அந்த வேல்யூக்கு நேம் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த நேமுக்கு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இருக்கணும். இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு சேவ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணேன் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட, ஸோ 100% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜூமிங் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ 3 பட்டன் இருக்குது. சேவ் நேம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது இந்த ஐடியை என்ன பண்ணுது, இந்த document.getElementId லிசன் பண்ணுது. லிசன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆயிருக்கும், இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் நேம் அப்படின்ற வேல்யூ, நேம்ன்ற நேமில்
ஸோ ஜான்ன்ற வேல்யூ என்ன பண்ணும், எனக்கு ஸ்டோர் பண்ணிடுது லோக்கல் ஸ்டோரேஜில். ஸ்டோர் பண்ணிடுதா? ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் கன்சோலில் நமக்கு இங்கே காமிக்குது. ஸோ இப்போ நான் கன்சோலில் கிளியர் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட நான் ரிமூவும் பண்ணிட்டேன். ஓகே, ரிமூவ் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா இட்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களால் அப்ளிகேஷனில் இப்போ நீங்கள் போய் பார்த்தாலும் அந்த இடத்துக்கிட்ட இருக்காது. ஸோ சேவ்னு கொடுத்தா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ரிட்ரைவ்னு கொடுத்தா கன்சோலில் என்ன ஆக போகுது, அது ரிட்ரைவ் ஆக போகுது. பார்த்தீங்களா? ஸோ ரிட்ரைவ் ஆக போகுது. திரும்பியும் ரிட்ரைவ்ன்றது இட்ஸ் அ பட்டன். அதை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு இந்த ஈவெண்ட் லிஸ்னர் இந்த பிளாக் ஆஃப் கோட என்ன பண்ணுது, எனக்கு ஆக்டிவேட் பண்ண போகுது. ஆக்டிவேட் பண்ண சொல்ல நம்ம இப்போ செட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தோம். எதுக்காகனா லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு நேமை செட் பண்ண, ஒரு டேட்டாவை செட் பண்ண. அதே மாதிரி கெட் ஐட்டம் அப்படின்னா, ஆனால் நீங்கள் கொடுக்குற நேம் அதே மாதிரி தான். இங்கே நேம்னு கொடுத்தா இங்கே நேம்னு ஆக்சஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்ளிகேஷனில், இந்த இடத்துக்கிட்ட எபிலிட்டி கோடிங், ஓகே, ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு கொடுத்தேன். ஓகே, இது எபிலிட்டி கோடிங்கோட ஆக்சஸ் டோக்கன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே நேம்னு கொடுத்தா நேம்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட் நேம் கொடுத்தா லாஸ்ட் நேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் கொடுத்தா ஃபோன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். 2 ஸ்ட்ரிங் மெத்தட் நம்ம அரேல் நடத்தணும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும். ஓகே, இல்லை ஒரு ஆப்ஜெக்டை கூட ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்கிஃபை மூலயமா. ஓகே, தென் ஸோ இப்போ நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ணமோ அதே மாதிரி டெலிட்டும் பண்ண முடியும். அதுக்கு ரிமூவ் ஐட்டம். ஸோ ஒன்றுமே இல்லை, லோக்கல் ஸ்டோரேஜ் இட்ஸ் ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட். அதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து செட் ஐட்டம்ன்றது ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, செப்பரேட்டட் பை கமால. ஒன்று வந்து நேம், அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் போட்டுக்கலாம், கார், பஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ நீங்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கில் தான் வேல்யூவை சென்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி கெட் ஐட்டம்ஸ் எப்படி செட் ஐட்டமோ அதே மாதிரி கெட் ஐட்டம். கெட் ஐட்டமில் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த நேம் என்ன பண்ண போறீங்க, திரும்பி ரிட்ரைவ் பண்ண போறீங்க. ஓகே, ரிட்ரைவ் பண்ணி அதை கன்சோல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் அதை எங்கே வேணாலும். அதே மாதிரி ரிமூவ் ஐட்டம். இந்த ரிமூவ் ஐட்டம் அதே மாதிரி இந்த 3வது பட்டனை கிளிக் பண்ண சொன்னால் இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் என்ன பண்ண போகுது, இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணால் என்ன ஆக போகுது, லோக்கல் ஸ்டோரேஜில் ரிமூவ் ஆகிட்டு நேம் வந்து நேம் ரிமூவ்டு ஃப்ரம் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ண போகுது, ஸோ கன்சோலில் காமிக்க போகுது. ஓகே, ஸோ இதே ப்ராசஸ், சேம் ப்ராசஸ். சேவ் நேம், சேவ் பண்ண நேமை ரிட்ரைவ் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். அதே தான் அப்ளிகேஷனில் போய் காமிக்கிறேன். ஸோ சேவ் நேம் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக ரியல் டைமாக சேவ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ ரிட்ரைவ் பண்ணியிருக்கேன், ரிட்ரைவ் வந்து கன்சோலில் தான் பார்க்க முடியும். ஓகே, ரிட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ரிட்ரைவ்ன்றது யூசேஜ் இல்லையா, அப்புறம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணனா ஸோ இட் இஸ் ரிமூவ். ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் எப்படி ஒர்க் ஆச்சோ லைக் வைஸ் தான் இங்கே செக்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் குக்கீஸும் கூட. ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ செக்ஷன் ஸ்டோரேஜ். இந்த செக்ஷன் ஸ்டோரேஜில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் டைமிங் கொடுக்கலாம், டைமிங் கொடுக்காம விடலாம். ஓகே, ஸோ டைமிங் கொடுத்தீங்கன்னா அந்த டைமிங்கில் அது என்ன பண்ணும், எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ 1 செகண்ட் கொடுத்தீங்கன்னா இல்லை 10 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும், அங்கே இருக்காது. ஓகேவா, ஸோ குக்கீஸ் அப்படி கிடையாது, குக்கீஸ்ல இருந்தால் எப்பயுமே இருக்கும். ஓகேவா, தென் செக்ஷன் மட்டும் பேரே பாருங்க, செக்ஷன் ஸ்டோரேஜ். ஸோ அங்கே ஒரு டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் அந்த டைமர் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் டைம் ஸ்டாம்ப் ஃபார்மெட்டில் இருக்கும். அதெல்லாம் ரியாக்ட் வர சொன்னால் உங்களுக்கு நான் திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி தருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்கோடிபியில் டைம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 30 டேஸில் எப்படி எக்ஸ்பைரி ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால. ஸோ கரெக்டாக எப்படி 30 டேஸ்க்கு எக்ஸ்பைரி ஆகுது, கரெக்டாக 2 GB முடிஞ்ச உடனே எப்படி டேட்டா கட் ஆகுது, இதெல்லாமே இந்த டைம் ஸ்டாம்ப் மூலயமா தான். ஓகேவா, அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம் லிமிட் பொறுத்து நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா அது எப்படி எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்றது. ஸோ இது ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே, தென் இந்த இடத்துல செக்ஷன் ஸ்டோரேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் கன்சோல் இருக்கு, ஜஸ்ட் கிளியர் எவ்ரி திங். ஓகே, ஸோ சேவ் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் ஆகிடுச்சு. ஓகே, தென் நம்மளோட அப்ளிகேஷன் இந்த இடத்துக்கிட்ட லோக்கல் ஸ்டோரேஜில் எதுவும் இல்லை, செக்ஷன் ஸ்டோரேஜில் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா, நான் லோக்கலோ 7000 இருக்கேன், அதனால எனக்கு 7000 இருக்குது. இதுவே நான் எபிலிட்டி கோடிங்கில் லாகின் பண்ணியிருந்தேன்னா எபிலிட்டி கோடிங்கில் எனக்கு இருக்கும். இந்த இடத்துல எபிலிட்டி கோடிங் போட்டு இப்போ இங்கே இருக்குது. சேம் அதே ப்ராசஸ் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணிக்கிறேன், சேவ், ரிட்ரைவ், ரிமூவ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஓகே அப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறீங்க, செக்ஷன் ஸ்டோரேஜில். ஸோ இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லை, சேவ், ரிட்ரைவ். ஓகே, ரிட்ரைவ் போது கன்சோலில் வந்திருக்கும், ரிமூவ் போது அது ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் இப்போ டைமை எப்படி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க இதில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். அந்த இடத்துக்கிட்ட டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து ஜஸ்ட் எத்தனை செகண்ட்ஸ் எத்தனை மினிட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் நான் கண்டிப்பாக அதை சொல்லி தருவேன். அதனால உங்களுக்கு இப்போதைக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ரியல் டைமாக நம்ம யூஸ் பண்ண சொல்ல கண்டிப்பாக நம்ம எதனா பார்ப்போம். ஸோ என்கேஜ் பண்ணி ஸோ ரியல் டைமாக உங்களால் ஒரு லாகின் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி ரியாக்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு JWT பண்ணி
தென் இதில் உங்களால் என்ன பண்ண முடியுது, இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் செக்ஷன் ஸ்டோரேஜ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதா, இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுதா, ஸோ உங்களால் உங்கள் வெப்சைட்டை செக்யூர் பண்ண முடியுதா அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்றதான் நம்ம பார்ப்போம். ஓகே, தென் ஸோ இதே மாதிரி தான் குக்கீஸ். ஸோ நமக்கு எப்படி லிமிட் இருந்ததோ லோக்கல் ஸ்டோரேஜுக்கு, அதே மாதிரி செக்ஷன் ஸ்டோரேஜுக்கு இங்கே லிமிட் இருக்கு. ஓகே, ஜிபி கணக்கில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால லோக்கல் ஸ்டோரேஜுக்கு 2 to 10 MB, அதே மாதிரி செக்ஷன் ஸ்டோரேஜுக்கு 5 MB. ஓகே, ஸோ 5 MB அவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, தென் குக்கீஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட 4 KB, வெறும் 4 KB தான். அப்போ குக்கியில் என்ன பண்ண முடியாது, உங்களால் ரொம்ப அதிகமான டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயத்த, ஸோ ஹைலி செக்யூர் இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணிக்கலாம், குக்கீஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையானப்ப. ஓகேவா, ஸோ இப்போ நான் ஒரு லாகின் பண்ணாலோ இல்லை எது பண்ணாலோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அங்கே நெட்ஒர்க்ஸ் போகிறேன். நெட்ஒர்க் டேப்பில் தான் நீங்கள் சர்வருக்கு ரெக்வஸ்ட்லாம் பண்ணுவீங்க. ஓகே, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்கும்னா, ரிஃப்ரெஷ் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு சர்வருக்கு போயிருக்கும். ஸோ போன உடனே எனக்கு இங்கே ஹெட்டரில் என்னென்ன சென்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, குக்கி சென்ட் பண்ணுறேன், என்னோட ரெஃப்ரெஷ் டோக்கன் சென்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆரிஜின், சர்வர் எங்கே ரன் ஆகுது, கிளைண்ட் என்ன ரன் ஆகுது, கிளைண்ட்டுக்கு அலோவ் கொடுக்கணுமா வேண்டாமா. ஓகே, ஸோ அலோடட் ஆர்ஜின் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆர்ஜின். ஸோ இந்த ஆர்ஜினுக்கு நான் அலோவ் பண்ணுறேன். இந்த ஆர்ஜின்லேருந்து வந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணேன், www.codoskills or else எபிலிட்டி ஃபியூஷன், எபிலிட்டி கோடிங், ஓகே, தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இது நாலுமே நம்ம டொமைன்ஸ். ஏதோ இந்த டொமைன்ல இருந்து வந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ண அலோவ் பண்ணு, வெளியில இருந்து யாராச்சும் வந்தால் அலோவ் பண்ணாத அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஓகேவா, தென் குக்கீஸ் பார்த்தீங்களா, என்னோட குக்கீஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன ஆர்ஜின், என்ன ரெஃபரர், ஓகே, யாருக்கு அனுப்ப போகிற, எங்கேருந்து வருது டேட்டா, எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், பிளாட்ஃபார்ம் என்ன, ஸோ என்ன பிளாட்ஃபார்ம், என்ன டிவைஸ், எவ்ரி திங் வந்து இங்கே ஆட் ஆகும். இது மூலயமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், உங்களோட ஐபி அட்ரஸை, பப்ளிக் ஐபி அட்ரஸை என்னால் கெட் பண்ண முடியும். உங்களோட டிவைஸ் இன்ஃபர்மேஷன் என்னால் கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கெட் பண்ணி எதுக்கு ப்ரோ, என்ன ப்ரோ பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன்னா, சிம்பிள் மல்டிபிள் டிவைஸ் லாகின் அரெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர். நெட்ஃப்ளிக்ஸில் நான் ஐடி வாங்கிட்டு 100 பேருக்கு சென்ட் பண்ணால் 100 பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் 3 டிவைஸு 4 டிவைஸு அப்படின்ட்டு அவன் லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளுமே நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், உங்களால் ஒரு யூசர் ஐடி நீங்கள் இருக்குன்னா அந்த யூசர் ஐடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், செக்யூரிட்டி சிஸ்டமை இன்பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி ப்ரோ பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் சிஸ்டமை நல்லா கற்றுக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை இன்பில்ட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டமில் இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் இல்லைனா எனக்கு இந்த அத்தாரைசேஷன் இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட கிரெடென்ஷியலிங்ஸ் அப்படின்னு இருக்கும். கிரெடென்ஷியலிங்ஸ் அலோ ட்ரூன்னு இருக்கு. இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல எப்படி ஃபால்ஸ்ன்னு மாற்றுறது, இந்த இடத்துல எப்படி ட்ரூன்னு மாற்றுறது, தென் இந்த இடத்துக்கிட்ட ஸோ எப்படி குக்கீஸை நம்ம ஆட் பண்ணுறது, இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, செக்ஷன் ஸ்டோரேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற டேட்டானா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கான பேசிக்ஸ் கிளாஸ் தான் இன்னைக்கான கிளாஸ். ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ், செக்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் குக்கீஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜுக்கு என்ன லிமிடேஷன், செக்ஷன் ஸ்டோரேஜ்க்கு என்ன லிமிடேஷன், குக்கீஸ்க்கு என்ன லிமிடேஷன், யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. குக்கீஸில் நம்ம வந்து மைன்யூட்டாக நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இது மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு 4 KB தான் இது இருக்குது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வேல்யூ. அதுவே நம்ம செக்ஷன்னா நம்ம 5 MB வரைக்கும் நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜில் 2 to 10 MB வரைக்கும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜுக்கும் செகண்ட் ஸ்டோரேஜுக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், டைமிங். செஷனில் டைமிங் வச்சு நம்ம இது அப்போ டைமிங், ஒரு டைமிங் குறிப்பிட்ட டைமிங் வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா கிளியர் ஆகிடும். அதுதான் செக்ஷன் ஸ்டோரேஜ். லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படி கிடையாது, அது பர்மனெண்ட்டாக இருக்கும். குக்கீஸில் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டேட்டா, ரொம்ப லிமிடேஷன்ஸ், சின்ன டேட்டா தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஹைலி செக்யூர்ட் இன்ஃபர்மேஷன்ஸை குக்கீஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ எதில் சேவ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஆட்டையை போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை காப்பி பண்ணிட்டு தென் அதை டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஆனால் ஸோ ஒரு சில விஷயங்கள் அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்கிரிப்ஷன் போட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை டீக்ரிப்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ கிரிப்டோ என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ என்கிரிப்ஷன் எதுக்காகனா உங்கள் டேட்டாவை என்ன பண்ணுவீங்க, என்கிரிப்ட் பண்ணிடுவீங்க. அதை டீக்ரிப்ட் பண்ணும்போது திரும்பி அந்த பழைய டேட்டா உங்களுக்கு கிடைக்கும்.
என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதையும் நம்ம கற்றுக்குறோம். ஓகேவா, ஸோ இதோட இந்த ப்ரௌசர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் உங்களுக்கு முடியுது. அடுத்த டாபிக்ல திரும்பி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.